ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரவை உப்புமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், எனக்கு தேவையானது 1/4 கிலோ ரவை போதும். உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்துக்கலாம், கருகி விட்டுறக்கூடாது. ரவையை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. வறுத்தெடுத்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலையை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ லேசாக உப்பு போட்டுக்கலாம். கேரட் பீன்ஸ் 2 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். லேசாக வெந்துருச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேவைக்கேற்ற தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிஞ்சுக்கட்டும். நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இப்போ ரவை வறுத்து வச்சுருந்ததை எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். ரவை லேசாக வெந்தால் போதும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லேசாக ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க. தண்ணி இல்லாமல் நல்லா வரட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.